நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி மாலையில் படி கடும்பகல் படி என்ற பாரதிதாசனின் பொன்னடி தொட்டு என்னடி தொடங்குகிறேன். இந்த அரங்கனில் வீற்றிருக்கிறவங்க அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பினை அளித்த அந்தக கவி பேரவைக்கு முதற்கண் நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இது மிகப்பெரிய வாய்ப்பு. கற்றறிந்த சான்றோர்கள் நிறைந்த இந்த அவையில் கற்கும் சிறு இளைஞனாய் உங்களோடு பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறேன். முதலில் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தக தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு இந்த புத்தக தினத்தை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டிய ஒரு ஆண்டாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த ஆண்டிற்கான இந்த புத்தக தினத்திற்கான கருப்பொருள் யுனெஸ்கோ என்ன தந்திருக்கிறது என்றால், பன்மொழி தன்மை மற்றும் அனைவருக்குமான அணுகல் தன்மையுடன் கூடிய புத்தகங்கள். அனைவருக்குமான அணுகல் தன்மை என்பது இங்கு நம்மை மனதில் வைத்துதான் ஐநா முடிவு செய்திருக்கும் என நினைக்கிறேன். ஏனென்றால் பார்வை புலத்தை தவிர புத்தகத்தை அணுகுவதற்கு வேறு எந்த தடையும் இல்லை என நினைக்கிறேன். மற்ற அனைவருமே புத்தகத்தை எளிதாக வாசித்து விட முடியும். நாம் அதை வாசிக்க வேண்டுமென்றால் பல தடைகளை தாண்டித்தான் வாசிக்க வேண்டும். ஐநா இந்த எண்ணத்தில் இதை செய்திருந்தால் மிகுந்த மகிழ்ச்சி. அப்படி இல்லை என்றாலும் நாம் இதனை இவ்வாறு எடுத்துக்கொள்வோம். இந்த ஆண்டு முழுவதும் எப்படி புத்தகத்தை அணுகல் தன்மையோடு வெளியிட வேண்டும் என்கிற ஒரு புரிதலை பலரின் மத்தியில் இங்கு இருக்கின்ற அனைவரும் கொண்டு சேர்ப்பீர்கள் என நம்புகிறேன். அந்த குறிப்போடு எனது உரையை தொடங்குகிறேன். பார்வையற்றோரின் படிப்புலகம். படிப்பு என்பது ஒரு உயர்பட்ட பதவிக்கு செல்லும் வழி மட்டுமன்றி, அது மனிதனை இந்த சமூகத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு பாலம். குறிப்பாக பார்வையற்றோரின் சார்பு நிலையிலிருந்து தற்சார்பு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நீண்ட பயணம். இந்த படிப்பு உலகம் என்பது அடிப்படையில் எப்படி தொடங்கியது என்பதில் தொடங்கி சமகாலம் வரை எனது உரையின் மூலம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். முதலில் பார்வையற்றோர்கள் 18ஆம் நூற்றாண்டிற்கு முன்பெல்லாம் கருணையின் பிறவியாகவே பார்க்கப்பட்டனர். இப்படி ஒரு உறுப்பு குறைபாட்டால் பிறந்தவர்கள் இறப்பதற்கு தான் பிறக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் பலரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு பார்வை வேண்டும், பார்வை என்றால் அறிவொளி, அறிவொளி வேண்டும் என்பதற்காய் பல தன்னார்வலர்களால் முயற்சி செய்யப்பட்டு கொண்டே இருந்தது காலப்போக்குகள். 18ஆம் நூற்றாண்டுகளில் வேலண்டைன் என்பவரால் முதலில் பார்வையற்றோரின் படிப்பு தொடங்கப்பட்டது. இந்த வேலண்டைன் என்பவர் எப்படி பார்வையற்றோரின் கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்று யோசித்தார் என்றால், சாதாரண எழுத்துக்களை மேம்படுத்தப்பட்ட டாப்டெயில் மெத்தட் டீச்சிங் என்ற முறைப்படி இந்த பிரெய்லி மெத்தருக்கு முன்னால் வந்த ஒரு படிப்பு முறை, எழுத்து முறை இது. இப்பொழுது நாம் எப்படி கணித செயல்பாடுகளையும் இந்த வரைபடங்களையும் டாப்டெயில் மெத்தட் மூலம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ, அதேபோல் ஒரு காலத்தில் பார்வையற்றோர்கள் எழுத்துக்களையும் அப்படி பார்த்தார்கள். அப்படி பார்த்து படிக்க தொடங்கினார்கள். அதில் பல சிக்கல்கள், பல பொருளாதார இடையூறுகள் நடைபெற்று வந்தது. அப்பொழுதுதான் நம்முடைய பெராசான் லூயி பிரெயில் அவர்கள் பிரெயில் என்னும் 6 புள்ளி மந்திரத்தை நமக்கு கற்றளித்தார். அவருக்கு பிறகுதான் இது எளிமையாக்கப்பட்டது. ஆனால் பிரெயில் அவ்வளவு சுலபமாக நம் கையில் வந்தடையவில்லை. ஏனென்றால் இந்த டாப்டெயில் மெத்தடுக்கும் பிரெயிலுக்கும் பல போட்டி நிலவியது, பல ஆண்டுகள் போட்டி நிலவியது. இதுதான் சுலபம், இதுதான் சமூகத்தோடு ஒன்றி இருக்கும், இதுதான் நமக்கு எளிமையாக கற்பிக்க உதவும் என்று பலரின் மத்தியில் பல உரையாடல்கள் நடந்தன. பின்னர் 6 புள்ளிகளில் எளிமையாக விரைலை கற்பிக்க முடியும், அதை எளிமையாக எழுதிவிட முடியும், வாசித்துவிட முடியும் என்ற ஒரு தெளிவை புரிந்த பிறகு இதை உலகளாவிய ஒரு மொழியாக, எழுத்து மொழியாக அங்கீகரித்தார்கள். பார்வையற்றவர்கள் எளிமையாக கற்பிக்க முடிந்த இந்த பிரெயில் 18ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பல பார்வையற்றவர்களின்
அறிவு ஒளி திறக்கப்பட்டது. படிக்க தொடங்கினார்கள், வாசிக்க தொடங்கினார்கள். அவர்களுக்கு கல்வியை கொடுத்துவிட்டால் இந்த சமூகத்தில் அவர்கள் அங்கமாகி விடுவார்கள் என்று எண்ணி கல்வியை கொடுக்க பலரும் முற்பட்டார்கள். அப்படி கல்வியை கொடுத்த பிறகு இந்த கல்வி மட்டுமே அவர்களை ஒரு தற்சார்பு மிக்கவர்களாக மாற்றிவிடுமா என்ற கேள்வி பலரின் மத்தியில் எழுந்தது. அவர்கள் அப்படியும் ஒதுக்கி வைக்கப்பட்டுதான் இருந்தார்கள் என்று சொல்லலாம். பல ஆய்வுக் கட்டுரைகளில் மாற்றுத்திறனாளிகள் படிப்பார்கள், ஒரு ஆசிரியர் பணிக்கு செல்வார்கள், குடும்பத்தை பார்த்து கொள்வார்கள், இருந்து விடுவார்கள். அப்படித்தான் ஒரு கட்டமைப்பை சித்தரிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த சமூகத்திற்கு அவர்கள் திரும்பி என்ன செய்கிறார்கள் என்ற அந்த கருத்தாக்கத்தை இன்னும் பலரால் ஏற்றுக்கொள்ளவோ பேசவோ இயலவில்லை. இந்த சமூகத்திற்கு திருப்பி செய்யும் மாற்றுத்திறனாளிகள் இங்கு பலர் இருக்கின்றார்கள். குறிப்பாக பார்வை மாற்றுத்திறனாளிகள் பலர் இருக்கின்றனர். நண்பர்களே, இப்படி பிரெயில் நம்மிடையே ஆழம் ஊன்றிய பிறகு மாணவர்கள் மட்டுமன்றி அனைவரும் இதனை படிக்க தொடங்கிய பிறகு நம்மிடையே வாசிப்பு என்ற ஒன்று ஆழமாய் மனதுள் பதிந்தது. இந்த வாசிப்பை தொடர்ந்து, படிப்பினை தொடர்ந்து அவர்கள் அனைத்தையும் கற்கத் தொடங்கினார்கள். அவர்கள் என்பதை விட நாம் அதிகமாக கற்கத் தொடங்கினோம். பல புத்தகங்களை வாசிக்க தொடங்கினோம். ஒரு தன்னாட்சி நிறுவனம் 99% பேருக்கு பிரெயில் தெரியாது என்ற ஒரு அறிக்கையை விடுவதற்கு அவர்களுக்கு தைரியம் கொடுத்தது யார் என்ற கேள்வியை கேட்பதற்கு முன்னால் அவர்களை அப்படி பேச வைத்தது யார் என்பது யோசிக்க வேண்டும். நண்பர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது சற்று கடுமையாகவும் இருக்கலாம், மன்னிக்கவும். இதற்கு மிக முக்கிய காரணம் நாம் என நினைக்கிறேன். பிரெயிலை அதிகம் வாசிக்க தவறிவிட்டோமோ, அதனை அதிகம் தொட தயங்கிவிட்டோமோ என்ற சிந்தைக்குள் எனது எண்ணம் செல்கிறது. காலப்போக்கில் அவைகளை மறுதளித்துவிட்டு பிற விஷயங்களில் ஆழங்கால் பட்டுவிட்டோம் என்பதற்காக அதனை குறைத்து அளவிட்டு விட்டோமோ என்ற சிந்தனை எனக்குள் தோன்றுகிறது. ஆகையால் மீண்டும் அதனை கையெடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் சொல்லும் செயல்களுக்கு நாம் ஒரு மிக முக்கிய காரணம் என்பதை சிந்திக்க வேண்டும். அந்தகக்கவி பேரவைக்கு இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நிச்சயம் வாசிப்பதற்காக ஒரு நிகழ்வினை ஒருங்கிணைக்க வேண்டும். பல நூறு பார்வையற்றவர்கள் பிரெயில் புத்தகத்தை வாசிப்பது போன்ற ஒரு நிகழ்வினை ஒருங்கிணைக்க வேண்டும். அது இந்த காலகட்டத்திற்கு நிச்சயம் தேவையான ஒன்று. பலர் வாசிக்கிறார்கள் என்பதை இந்த உலகிற்கு நாம் பறைசாற்ற வேண்டும். இந்த கல்வி பிரெயிலின் மூலம் நமக்கு கிடைத்ததற்கு பிறகு இன்னும் எளிமையாக இதனை எப்படி அவர்களுக்கு கொண்டு சேர்க்கலாம் என்ற வழியில்தான் ஒளிவடிவ புத்தகங்கள் நமக்கு கிடைத்தன. முதலில் வாசிப்பாளர்கள் கிடைத்தனர். வாசிப்பாளர்கள் மூலம் முன்பு பேசிய ஐயா அவர்கள் கூறியது போலவே கண்ணன் ஐயா போன்ற பலர் வாசிப்பாளர்களாக சென்று தன் வாழ்நாளை முழுவதும் பார்வையற்றோருக்காகவே அர்ப்பணித்த வாசிப்பாளர்கள் பலர் உண்டு. அவர்கள் மூலம் கல்வி கற்றவர்களும் இப்பொழுது நல்ல நிலையில் இருப்பவர்கள் இங்கும் பலர் இருக்கின்றனர், இந்த அரங்கிலும் பலர் இருக்கின்றனர். வாசிப்பாளர்கள் தாண்டி ஒளிவடிவ புத்தகங்கள் வெளிவந்தன. நான் பள்ளியில் படிக்கும்பொழுது சிறு வயதில், அதாவது ஒரு 6வது 7வது படிக்கும் பொழுதெல்லாம் பார்த்துருக்கேன். என்னுடைய அண்ணன்மார்கள் படிப்பார்கள், ஆடியோ கேசட்டுகள் மூலமாக படிப்பார்கள். அதில் 10 வார்த்தைகள் பேசினால் 5 வார்த்தைகள் தான் புரியும். ஏனென்றால் அதனுடைய ஆடியோ குவாலிட்டி அவ்வளோதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதை ஏதோ இதுக்கு அடுத்து இதுதான் வரும் அப்படின்ற ஒரு அசம்ஷனில் தான் வாசித்து மனப்பாடம் பண்ணி அதை எக்ஸாமில் எழுதி அப்படி தான் படிப்பாங்க. ஸோ அவ்வளவு ஆடியோ குவாலிட்டி இல்லாத ஒரு ஆடியோவிலையும் படித்து நிறைய பேர் இப்போ மேலே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்முடைய படிப்பு உலகம் ஆடியோவை நோக்கி பயணிக்க தொடங்கியது. இப்படி ஆடியோ நோக்கி பயணிக்க தொடங்கிய போது நிறைய பிற புத்தகங்களும் நம்மக்கிட்ட வர தொடங்குச்சு. அப்படி வரும்பொழுது நிறைய கதை புத்தகங்கள், பொன்னியின் செல்வன் போன்ற அந்த வாம்பேக்கனுடைய ஆடியோக்கள்லாம் ரொம்ப தரம் வாய்ந்த ஆடியோ புத்தகங்களாக வரப்போ தொடங்கிய போது நம்ம அந்த கதையை நம்ம எப்படி பிரெயிலில் தொட்டு தடவி படிக்கும்போது ஒரு உணர்வு வருமோ, அதே மாதிரி ஆடியோக்களில் கொண்டு வர முயற்சிகளை பலர் கொண்டு வந்தாங்க.
அதன் மூலியமாகவும் நம்ம நிறைய இந்த அறிவுலகத்தில் பயணிக்கிறதுக்கான ஒரு வழியை இந்த ஆடியோ புத்தகங்கள் வழங்குச்சு. அப்படியே கல்வி உலகத்தில் பயணிக்கும் பொழுது ஆடியோ புத்தகங்களுக்கு அடுத்ததாக வந்தது தான் மின் புத்தகங்கள். மின் புத்தகங்களையே நம்ம நிறைய வகையில் பிரிக்கலாம். முதலாக நம்மளுக்கு ஈஸியாலாம் மின் புத்தகங்கள் கிடச்சிடல. அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட நபரின் ஒரு போராட்டம் மீன்ஸ் ஒரு கஷ்டப்பட்டு நம்ம படித்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இதனால தான் அந்த புத்தகங்கள்லாம் மின் புத்தகங்கள் ஆக்கப்பட்டது. அதாவது நான் இப்போ எனக்கு ஒரு புத்தகம் வேண்டும் அப்படின்னா நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணி அதை ஓசிஆர் பண்ணி அதை படித்து அதில் இருக்க பிழைகளை திருத்துறதுக்கு அப்புறம் தான் நான் அதை படிக்க முடியும். இப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தட்ட முறையில் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. காலப்போக்கில் இது எல்லாருக்கும் தேவைப்படுதுன்ற போது நிறைய நிறுவனங்கள், நிறைய தனிப்பட்ட நபர்கள் இதனை மேற்கொள்ள தொடங்கினாங்க. அப்போது ஒரு புத்தகத்தை மின் புத்தகங்களாக மாற்றும் பொழுது இத்தனை சிக்கல்கள் இருக்கிறது. ஒரு ஓசிஆர் பண்ணணுன்னா சும்மா புக்கை ஸ்கேன் பண்ணி ஓசிஆர் சாஃப்ட்வேரில் கொடுத்தா அது சரியாக பண்ணிடாது. நிறைய பிழைகள் வருது. அதை பிழை திருத்துறதுன்றது வந்து ரொம்ப கடுமையான வேலை. அதை பலர் இங்கே எளிமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, குறிப்பாக நம்மவர்கள். இந்த நேரத்தில் ஒருத்தரை நினைவுபடுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். பொன் சக்திவேல். அந்த கவி விரல்மொழியன் விண்ணிதழில் மிகச்சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கிறவர். தனிப்பட்ட முறையில் கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட தாள்களை புத்தகங்களாக மின் புத்தகங்களாக மாற்றக்கூடியவர். ஒரு மனுஷனாக இத்தனை செயல்களை செஞ்சதை உண்மையாக நான் அவரை கண்டு நிறைய வியக்கிற விஷயத்தில் இதுவும் ஒன்று. ஒரு தனிப்பட்ட மனுஷனாக தன்னோட பொருள் செலவு அந்த இதெல்லாம் பண்ணி இத்தனை பேருக்கு புத்தகங்கள் கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் நம்மள எத்தனை பேருக்கு வரும் அப்படின்றது தெரியாது. இப்போ சென்னை புத்தக கண்காட்சியில் நான் பணிபுரிந்த அந்த நேரத்திலும் கூட 2 நாள் வந்தார். 2 நாளுமே வேர்வை ஒழுவ தேடி அலைஞ்சார். இத்தனைக்கும் அவர் கூட வந்த அந்த துணையாளர் கூட புத்தக தலைப்பினை ஒழுங்காக படிக்கக்கூடிய நபர் கூட இல்லை. அவர்களை வைத்து கொண்டு மிகச்சிறப்பாக புத்தகங்களை திரட்டக்கூடியவர். என்ன புத்தகம் சொன்னாலும் அது இங்கே கிடைக்கும், அந்த புத்தகத்தை நான் வாங்கிடுறேன் அப்படின்னு தயக்கமே இல்லாமல் சொல்கிறவர். அது மாதிரி நிறைய நிறுவனங்களும் அதை செய்ய தொடங்கினார்கள். நிறைய நூலகங்கள் அதை செய்ய முயற்சி பண்ணுச்சு. ஓசிஆர் பண்ணுறதுக்கு தயங்கிறதுக்கு காரணம் இந்த பிழை திருத்துறது மட்டும்தான். ஆனால் நிறைய நூலகங்கள் இப்போ மின் நூலகங்களாக வந்து பிடிஎஃபாக நமக்கு கொடுக்குது. இந்த கல்வி உலகம்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய எஜுகேஷன் ரிலேட்டடான எல்லா செயல்பாடுகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் வாசிப்பு சார்ந்தே நான் என்னுடைய உரையை நகர்த்திட்டு போகிறேன். ஸோ அப்படி போகும்போது இப்பொழுது நம்முடைய மின் புத்தகங்களாக நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய 2 மிக முக்கியத்துவமான நூலகங்கள் இருக்குது. ஒன்று இது நம்முடைய சுகன்யா புத்தகாலயாவுடைய அந்த இணையதளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் புத்தகங்களை மின் புத்தகங்களாக வைத்திருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய தரவுகளில் வச்சு சொல்கிறாங்க. அத்தனை புத்தகங்களும் நமக்கு வாசிக்கக்கூடிய நிலைமையில் கிடைக்குது. அதுக்கப்புறம் புக் ஷேர் அப்படின்ற அந்த நிறுவனத்துடைய புத்தகங்களும் நமக்கு எளிமையான முறையில் அந்த வேர்ட் டாக்குமெண்ட், இபக் போன்ற ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்குது. இப்பொழுது மின் புத்தகங்களை அதிகமாக வெளிநாட்டு நபர்கள் வாசிக்கிறத கேள்விப்படுறோம். நம்மளுக்கு பார்வை உள்ள பிறர்கள் கூட மின் புத்தகங்களை வாசிக்கிறத விரும்புகிறாங்க. ஏன்னா அந்த சுமையை தூக்கிட்டு போக முடியலை அப்படின்ற அந்த காரணத்தினால கிண்டல் போன்ற அந்த இணையதளங்கள் மூலமாக மின் புத்தகங்களை அதிகம் வாசிக்கிறாங்க. அதுவும் நமக்கு உகந்த ஃபார்மேட்டில், இபக் என்ற ஃபார்மேட்டில் எளிமையாக கிடைக்குது. அப்படின்றதுனால நிறைய புத்தகங்கள், உலகளாவிய புத்தகங்களை நம்மளால் சுலபமாக படிக்க முடியுது. அதுக்கப்புறம் நிறைய நூலகங்கள் நமக்கான மின் புத்தகங்களை தராங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் அஸ் வச்சுருக்காங்க. அப்படி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வச்சுருக்கிறத நம்ம வாங்கி அதை ஓசிஆர் பண்ணி, ஓசிஆருக்கான நிறைய மொபைல் ஆப்ஸு வந்துருச்சு இப்போ. ஸோ அந்த மாதிரியான ஆப்புகளில் போட்டு நம்மளே அதை வாசிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம இப்பொழுது வந்துட்டோம். ஸோ அப்படி இருக்கிற முக்கியமான நூல்களில் இன்டர்நெட் ஆர்கைவ் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த இணையதளம் வந்து நிறைய நூல்களை பிடிஎஃபாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பழமையான நூல்கள், அது முதல் பிரதி நூல்கள் பற்றி அதோட அருமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு எழுத்தாளருடைய உண்மையான மனக்கருத்தை எந்தவித பிழை திருத்தலும் இல்லாமல், அதாவது இப்போ 2வது பிரதி 3வது பிரதி வந்துச்சுன்னா யாருன்னா எதனா திட்டினாங்க, இதை கொஞ்சம் மாற்றிப்பாருனாங்கன்னா மாற்றிப்பாங்க. முதல் பிரதியில் அப்படி எந்த விதமான கட்டாயமும் சூழலும் இல்லாத வரக்கூடிய புத்தகங்கள் தான் முதல் பிரதிகள். அந்த மாதிரியான முதல் பிரதிகள் மிக சுலபமாக அந்த மாதிரியான
இணையதளங்களில் கிடைக்கிது, அழகாக அதை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆர்கைவ் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் ஈஸியான இணையதள புத்தகங்கள் நமக்கு கிடைக்கும். தமிழ் இணைய கல்விக் கழகம் அவங்களோட வெப்சைட்டில் போனால் எல்லாமே ரொம்ப ஆக்சசபிளாக இருக்கும். நீங்கள் புத்தகங்களை பிடிஎஃபாக தான் டவுன்லோட் பண்ண முடியும். பட் அவங்க நிறைய ஆய்வு கட்டுரைகளையோ நிறைய பாடக்குறிப்புகளை வந்து பிளாகிங் மெத்தடில், அதாவது ஈஸியாக நம்மளால மொபைல்லையே படிச்சுக்க முடியும். அந்த மாதிரியான ஃபார்மேட்லேயே அதில் வச்சுக்கிட்டு ஈஸியாக படிக்க முடியுது. புத்தகங்களாக வேணும் அப்படின்னா பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி நம்ம ஓசிஆர் சாஃப்ட்வேர்ஸ்லேயோ ஆப்ஸ்லேயோ போட்டு நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி படிச்சுக்க முடியுது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் இவங்களுடைய பணி வந்து ரொம்ப அளப்பரியது அப்படின்னு சொல்லணும். ஏன் சும்மா கொஞ்ச காலமாக வந்து அவங்கள நான் கொஞ்சம் தூரத்துலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் மீன்ஸ் அவங்க செய்கிற செயல்பாடுகளை. அப்படி பண்ணும்போது முதல்ல நிறைய மின் புத்தகங்கள் அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அதற்கு பிறகு அவங்க பிரெயில் புத்தகங்களை 41 செவ்விலக்கிய தமிழ் இலக்கிய நூல்களை பிரெயிலில் அச்சடிச்சிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட பொருட்செலவு, ஏராளமான பொருட்செலவு அதற்கு. ஏன்னா ஒரு நபருக்கு நீங்கள் அந்த புத்தகத்தெல்லாம் வாங்கணுன்னா உங்களுக்கு எல்லாமே இலவசமாகவே தருவாங்க. நீங்கள் அதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். கிட்டத்தட்ட ஒரு குட்டியான அளவுக்கான இடத்த அது அடைக்கும். அதை குட்டியானனா அந்த வண்டி அதுக்கான அளவை எடுத்து நீங்கள் தான் வண்டி எடுத்துகிட்டு போய் அதை வாங்கிட்டு வர மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்குது. ஸோ அத்தனை புத்தகங்களை நமக்கு இலவசமாக இவங்க செம்மொழி மத்திய நிறுவனம் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் அவங்க வந்து ஒலி புத்தகமாக நாங்கள் வந்து நூல்களை தரோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு 41 செவ்விலக்கிய நூல்களையும் ஆடியோ வடிவில் அதை வந்து ஏஐ வாய்ஸ் மூலயமா மாற்றி அதை ஒரு ஆடியோ ஒரு ஆப்பாகவே டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அதில் கொஞ்சம் அக்சசபிள் இஷ்யூஸ் இருக்குது, அதை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க மாத்திரன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இதெல்லாம் மாற்றினாங்க அப்படின்னா அந்த செயலியும் நமக்கு எளிமையாக இருக்கும். ஏன்னா 41 செவ்விலக்கியங்களும் நமக்கு ஆடியோ வரையில் ஒரே செயலியில் கிடைக்கிது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் அது செய்கை மொழியிலையும் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. செவித்திறன் வாய் பேச முடியாத நண்பர்களுக்காக செய்கை மொழியிலையும் திருக்குறள் போன்ற செவ்விலக்கிய நூல்களில் மொழிபெயர்க்க முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டது, விட்டது செய்கை மொழியில். ஸோ அவங்களோட பணி ரொம்ப அளப்பரியது. குறிப்பாக பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக நிறைய செயல்களை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ரோஜா முத்தையா நூலகம் அவங்களோட அந்த நூலகத்தோட சிறப்பு என்னென்னா நிறைய பழைய நூல்களை ஆவண காப்பகங்கள் மூலயமா பாதுகாத்துட்டு வராங்க. இப்போ அந்த நூலகங்களை அந்த புத்தகங்களை நமக்கு இணைய நூலகங்கள் வாயிலாக தந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பழைய நூல்கள் நமக்கு கிடைக்கிது நம்மகிட்ட. இப்போ பிரிண்டிங்கில் இல்லாத நிறைய நூல்கள் அவங்களோட இணையதளத்து மூலயமா நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியுது. அதை ஓசிஆர் பண்ணும்போது ஒரு சில தவறுகள் பிழைகள் நமக்கு வருது, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா அது நிறைய ரொம்ப டல்லான குவாலிட்டியில் இருக்குது. நிறைய பழைய நூல்கள்ன்றதுனால ஸ்கேன் பண்ணும்போது நிறைய டேமேஜுகள் இருக்குது புத்தகங்கள். அதனால ஓசிஆர் பண்ணும்போது சிக்கல்கள் அதில் இருக்குது. அதை கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அதை படித்தோம் அப்படின்னா அவங்களுடைய நிறைய பழைய புத்தகங்கள் நமக்கு நிறைய உதவும். அதே மாதிரி இப்போ இந்த இணையதளத்தெல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இதில் வந்து வாசிக்க உதவும் செயலிகள் அப்படின்னு அந்த தலைப்பு கீழே பார்த்தோன்னா நிறைய செயலிகள் இப்போ நமக்கு வந்துருச்சு. குறிப்பாக நம்ம ஒரு காலகட்டத்தில் இதுக்கு தேட வேண்டியதாக இருந்தது, நிறைய பே பண்ண வேண்டியதாக இருந்தது, நிறைய எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்தது. இப்போ நமக்கு இலவசமாகவே நிறைய கிடைக்கிது. அதில் நிறைய குறைகளும் இருக்குது. அந்த குறைகளை தாண்டி நிறைய பேர் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க அப்படின்றதே இங்கே பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அப்படி இருக்கிறது தான் முதல்களை நமக்கு ரொம்ப காலமாக உதவிக்கிட்டு இருக்க இன்ஸ்டா ரீடர். இன்னமும் அது இலவசமாக தான் இருக்குது. அது இப்போவும் ஒரு சில நேரத்தில் அது கொஞ்சம் மக்கர் பண்ணாலும் பல நேரங்களில் நல்லாவே வாசிக்குது. நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்து இப்போ அப்டேட் இல்லாமல் இருந்தாலும் அதில் இருக்கிற அப்டேட் இப்போ வரைக்கும் போதுமானதாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டா ரீடர். அப்புறம் டெக் ஃப்ரீடம் அப்படின்ற அந்த செயலி, அதுவும் குறிப்பாக இந்த நான் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த செயலிகள் எல்லாமே தமிழையும் ஓரளவுக்கு தமிழை நன்றாகவே படிக்கிறது. இங்கே இருக்கிற நிலைமை தமிழ் புத்தகங்கள் அதிகமாக வாசிப்போம், ஆங்கில புத்தகமும் வாசிப்போம், தமிழ் புத்தகங்கள் அதிகமாக வாசிப்போன்றதுக்காக இதை மென்ஷன் பண்ணுறேன். இங்கே நான் குறிப்பிடக்கூடிய எல்லா செயலிகளுமே வந்து தமிழையும் நன்றாகவே வாசிக்கிறது. ஸோ டெக் ஃப்ரீடம் அப்படின்ற இந்த செயலியும் வந்து நமக்கு ஓசிஆர் செய்து புத்தகங்களை வாசிக்க உதவுது. கீபோன்ற செயலி வந்து நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே உதவுது. குறிப்பாக ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்டெல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக அது கன்வெர்ட் பண்ணிடுது. ஒரு 90% அக்யூரஸியில் கரெக்டாக அந்த செயலி அதை பண்ணுது. ஸோ அவங்களுடைய அந்த டிவைஸ் கூட இருக்குது. அந்த டிவைஸ் எந்த அளவுக்கு நமக்கு உதவுன்றதை பற்றி எனக்கு அதை புரிதல் இல்லை. ஏன்னா
அதுக்கு ஒரு ஸ்கேனர் அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு சிந்தனை எனக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் அவங்களோட அந்த ஆப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்மார்ட் ஆன் அப்படின்ற ஒரு செயலி இருக்குது. இந்த செயலியும் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு செயலின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ணி பார்த்தேன். அந்த செயலியில் வந்து ஹேண்ட் தான் சொன்ன மாதிரி தமிழ் ஹேண்ட் ரிட்டனையே நல்லா கன்வெர்ட் பண்ணுச்சு. ஒரு ஒரு மெட்டீரியல் ஒன்று கொடுத்துட்டு ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலை கொடுத்துட்டு இதை எனக்கு மாற்றி கொடு அப்படின்னா ரொம்ப அழகாகவே அதை ஓசிஆர் பண்ணி அழகாகவே மாற்றி கொடுத்தது. 1-2 பிழைகளை தவிர பிழைகள் அதில் வரலை. அப்புறம் இந்த ஷாதி அப்படின்ற இந்த செயலி இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு நம்முடைய சமூக வலைதள குழுக்களில் கூட ஆசிரியர் திவாகர் அவர்கள் இதை டெமோ பண்ணி காமிச்சாருன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் நிறைய வாய்ஸஸ் சேஞ்சஸ் நிறைய இருக்குது. நமக்கு பிடிச்ச வாய்ஸில் இதை அழகாக புரிகிற மாதிரியான வாய்ஸில் அந்த கம்ப்யூட்டரைஸ்டு வாய்ஸ் இல்லாமல் ஒரு மாதிரி ஹியூமன் வாய்ஸாக வச்சு ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரியான வாய்ஸஸ் இதில் அதிகமாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்லோவாக இல்லை ஜென்ரலாகவே இந்த ஆப் கொஞ்சம் ஸ்லோவான்றது தெரியல, கொஞ்சம் ரொம்ப லோட் ஆகிற இஷ்யூஸ் இந்த செயலியில் இருக்குது. அடுத்தது இப்போ புதுசாக நம்முடைய பாண்டியன் அப்படின்னு வாசகசாலை குழுவை வச்சு நடத்திக்கிட்டு இருக்க அவங்க சார்ந்த ஒரு வாசகசாலை அப்படின்ற ஒரு செயலியை டெஸ்டிங் மோடில் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது நீங்கள் அவங்க ஒரு கூகுள் குரூப் ஒன்றத்தில் ஜாயின் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதில் பீட்டா வெர்ஷன்ஸை நம்மளால் இப்போ யூஸ் பண்ண முடியுது. இப்போ நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. அந்த செயலியில் கொஞ்சம் ஒரு சில லேகிங் இருந்தாலும் இப்பொழுதைக்கு இன்ஸ்டாலிருக்கு அப்புறம் நான் ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது அந்த ஆப்பாக இருக்குது, அது நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த ஃபீட்பேக் கூட அதில் இருக்குது. அப்புறம் ஸ்பீச்சிஃபை அப்படின்ற ஒரு இது வந்து பெருசாக தமிழுக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் தமிழுக்கு இந்த செயலி வந்து செட் ஆகலை. குறிப்பாக பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ்க்கு சூப்பராக இருக்குது. அந்த ப்ரொனவுன்சியேஷன் லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்படி இந்த செயலிகள் எல்லாமே நமக்கு படிப்புலகத்துக்கு குறிப்பாக வாசிப்பு உலகத்திற்கு ரொம்ப எளிமையாக மாற்றுத்திறனாளிகள் இந்த சமூகத்தோடு ஒன்றிணைச்சு செல்வதற்கு உதவிக்கிட்டே இருக்குது. இந்த இத்தனை ஒரு 2 நூற்றாண்டு காலம் நம்முடைய பயணம் வந்து இப்போ ரொம்ப எளிமையாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி எளிமையாக்கப்பட்டிருந்தாலும் கூட நம்மில் பலர் இன்னும் இந்த வாசிப்புலகத்திற்குள்ளே வரலையோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், குறிப்பிட்ட செக்டார் வந்து நம்ம இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் இதுக்குள்ளே நுழைய மாட்டுறாங்களோ, இதை ஒரு ஹாபியாக எடுத்துக்க மாட்டுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் பலரின் மத்தியில் இருக்குது. ஸோ அதை மாற்றி நம்ம மத்தியில் வாசிப்பை ஊக்கப்படுத்துறதுக்கான எல்லா முன்னெடுப்பும் இந்த அந்தகவி பேரவை எடுக்கும் அப்படின்னு நம்பி இந்த வாய்ப்பினை அளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.